மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. அதிகாரியின் எந்த நிலைப்பாட்டையும் அடிப்படை உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் மணிக்கட்டி பொட்டல் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன கணக்காளர் சதீஷ்குமார் நெல்லை ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரித்துறை இணை ஆணையரின் தேடுதலுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரியும் வசூலிக்கப்பட்ட வரியை வட்டியுடன் திருப்பித் தர கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிஐஎன் உருவாக்க முடியவில்லை என்ற அதிகாரிகளின் வாதம் ஒரு வசதியான மறைப்பு வேலை என்று சாடினார். மேலும் அதிகாரிகளின் எந்த ஒரு கூற்றின் உண்மை தன்மையும் சரிபார்ப்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர் ஹரிச்சந்திரர்களும் திஷ்டிரர்களும் அழிந்து போன இனமாகிவிட்டதாக தெரிவித்தார். தற்போதைய வழக்கில் சோதனையே நேர்மையான முறையில் நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டிய நீதிபதி நெல்லை மத்திய ஜிஎஸ்டி அதிகாரிகள் உரிய மதிப்பீட்டு நடவடிக்கைகளை தொடங்குமாறு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். Download Equitas Bank mobile app today.